ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்க இந்த 3 சேலஞ்சுமே வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய சேனல்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க வீடியோ தான். பட் இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இதை நம்மளால் ஃபாலோவே கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஃப்ளாப்பான சேவிங்ஸ் சேலஞ்ச். இதை நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஃபுல்லாக இதை வந்து முடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி ஒரு பெஸ்ட்டான டெய்லி மணி சேவிங் சேலஞ்சை தான் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ண முடியாது, இதில் இருக்க ட்ராபேக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்னோட பெஸ்ட்டான மணி சேவிங் சேலஞ்சை நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி தான் நான் ஒரு 60,000 ருபீஸ் வந்து சேவ் பண்ணேன். எங்கள் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ எங்களோட அமௌண்ட் எல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ எங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு அமௌண்ட் இல்லாத போது அந்த 60,000 ருபீஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேர்க்குற ஒரு சின்ன அமௌண்ட்டு உங்களுக்கு என்னைக்காவது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப மஸ்ட்டு. எஸ்பெஷலி மிடில் கிளாஸாக இருக்கும், எந்த எமர்ஜென்சி வந்தாலும் நம்ம கையில் வந்து திடீர்னு அமௌண்ட் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற நிலமெல்லாம் இருக்கும்போது இந்த மணி சேவிங் சேலஞ்செல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இந்த ஃப்ளாப், இதெல்லாம் நான் ஏன் ஃப்ளாப்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்னோட டெய்லி மணி சேவிங் சேலஞ்ச் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ டே 1 அப்போ வந்து ₹1 சேர்க்கணும், டே 2 அப்போ ₹2 சேர்க்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு இயர் ஃபுல்லாக 365வது நாள் ₹365 வந்து நீங்கள் வந்து சேர்க்கணும். இப்படி நீங்கள் வந்து சேர்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து ₹66,765 வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. செகண்டாக வந்து என்ன அப்படின்னா, அதையே வந்து டபுள் பண்ணி டே 1 அப்போ ₹2, டே 2 அப்போ ₹4, இந்த மாதிரி 365வது நாள் வந்து ₹730 வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக வந்து ₹1,33,590 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் இருக்குது. இது இல்லாமல் வீக்லி சேலஞ்சுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. வீக் 1 அப்போ வந்து ₹100, வீக் 2 அப்போ ₹200, இந்த மாதிரி 52 வீக் இருக்குது ஒரு வருஷத்துக்கு. ஸோ அந்த 52வது வாரம் வந்து ₹5,200 வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும். இப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக வந்து ₹1,37,800 வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சேலஞ்ச் எல்லாம் வந்து யூடியூப்லலாம் இருக்குது. இதெல்லாம் ஏன் நான் ஃப்ளாப்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது கேட்கும் போது மேபி பாசிபிளாக தான் இருக்கும். ஆனால் ஏன் இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஈஸியாக தான் இருக்கும், பட் எண்டில் அதை வந்து பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் இதிலே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டே 1, டே 2, டே 3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹1, ₹2, ₹3 லைக் அப்படி தான் இருக்கும். இல்லை ₹2, ₹4, ₹6 இப்படி தான் வந்து இருக்கும். பட் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ₹365, ₹730, ஒரு வாரத்தில் ₹5,200 இவ்வளோலாம் வந்து எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மளால் வந்து இவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் வந்து ஒரு நாளில் வந்து எடுத்தே கண்டிப்பாக வந்து வைக்கவே முடியாது. நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு ₹100, ₹150 தான் ஒரு நாளைக்கு எடுத்து வைக்க முடியும். ஸோ அப்படி வர வரைக்கும் தான் இந்த சேலஞ்சை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். மேக்ஸிமம் நம்மளால் ஒரு 6 மந்த்து தான் இந்த சேலஞ்சை வந்து ஃபாலோ பண்ண முடியும். 6 மந்த்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமௌண்ட்டெல்லாம் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். இந்த ₹1 முதல் நாள் ₹1, 2 நாள் ₹2, 3வது நாள் ₹3 அந்த சேலஞ்சில் 7வது மாதம் 8வது மாதம்லாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ₹6,500 ₹7,500 வந்து ஒரு மாதத்துக்கு சேர்த்து வைக்கிறதா இருக்குது. 9ஆம் மாதம் 10வது மாதத்தில் ₹7,500 ₹8,500 வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் இந்த டெய்லி சேலஞ்சுக்காகவே எடுத்து வைக்கணும். அதே லாஸ்ட்டில் இருக்க 2 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லாம் ₹8,500 ₹10,000 வரைக்கும் நீங்கள் இந்த டெய்லி சேலஞ்சுக்கே வந்து எடுத்து வைக்கணும். இப்படி எடுத்து வச்சாதான் உங்கள் சேலஞ்சை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ₹1 சேலஞ்சு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ₹2 சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு 6 மாதத்துக்கு அப்போயே நீங்கள் வந்து 13,000லாம் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 7வது மாதம் 8வது மாதத்துலேயே 13,000லேருந்து 15,000 வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். 9ஆம் மாதம் 10வது மாதத்தில் கிட்டத்தட்ட 15,000லேருந்து 18,000 எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். 11வது மாதம் 12வது மாதத்தில் 20,000 22,000 அளவுக்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட சேலரியே இவ்வளோ தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது எப்படி அவங்க வந்து லாஸ்ட்டில் இதெல்லாம் எடுத்து வைப்பாங்க? இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இந்த வீக்லி சேலஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக் 52 அதாவது லாஸ்ட் வீக்குக்கு ₹5,200. இந்த மந்தில் 4 வீக் வரும். 49, 49, 50, 51, 52
அப்போ அந்த ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 4900 மொதல் வாரம் எடுத்து வைக்கணும், அடுத்த வாரம் 5000, அதுக்கு அடுத்த வாரம் 5100, அதுக்கு அடுத்த வாரம் 5200. இப்படி வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்கணும். இவ்வளோ சேலரி நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குது? இந்த லாஸ்ட் மந்த் கிட்டத்தட்ட 20,000லேருந்து 22,000 வரைக்கும் எடுத்து வைக்கணும். எப்படி நம்மளால எடுத்து வைக்க முடியும்? ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சேலஞ்சை நம்மளால ஃபாலோவே பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஃப்ளாப்பான சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 6 மாதம் வந்து ஃபாலோ பண்ணிடுவோம். 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் எல்லாம் ஹியூஜாக இருக்கிறதுனால நம்மளால வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட கான்ஃபிடென்ஸே வந்து போயிடும். இதுக்கு மேலே நம்ம எங்கடா நம்மளால சேர்த்தே வைக்க முடியாது, இவ்வளோதான் மிடில் கிளாஸ் லைஃப், வரவுக்கு செலவுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு நம்மளே நம்ம மனசை வந்து தேர்த்திக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். திருப்பி நம்ம வந்து சேவ் பண்ணணுங்கிற மென்டாலிட்டியை கூட இந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் நமக்கு வந்து கொண்டு வராது. ஸோ இந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் வந்து வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லா மாதமும் வந்து சேம் அமௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் அப்படி இருக்காது. இந்த ஃபர்ஸ்ட் மாதம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 500 தான் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. அதுக்கடுத்த மாதம் 1000, லைக் அந்த மாதிரி தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். லாஸ்ட்டில் தான் ஹியூஜாக வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணுவீங்க. இப்படி இருக்கும்போது அந்த அமௌண்ட்டை நீங்கள் வெறும் உண்டியலில் மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். அதை வந்து ஒரு ஆர்டியாவோ இல்லை கோல்டாவோ இல்லை ஒரு பிபிஎஃப், எஸ்எஸ்ஓ அதில் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால இதில் நீங்கள் சேவ் பண்ணுற எல்லா அமௌண்ட்டுக்கும் இந்த 1,37,000, அந்த 66,000 எவ்வளோ நீங்கள் சேர்த்து வச்சாலும் சரி, அதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அந்த ஃப்ளாப்பான மெத்தடை பற்றி உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபாலோ பண்ண என்னோட சேவிங் சேலஞ்சை வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி தான் நான் 60,000 வந்து சேவ் பண்ணேன். இதை நான் எப்படி சேவ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த சேலஞ்சை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த மாதமுமே உங்களுக்கு டிஸ்கண்டினியூ ஆகாமல் நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி தான் இதை வந்து நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். நான் இதை அரௌண்ட் ஒரு 1.5 years வந்து ஃபாலோ பண்ணேன். 1.5 yearsக்கு ஃபாலோ பண்ணி தான் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி ஹவுஸ் வார்மிங்க்கு யூஸ் பண்ணேன். ஸோ இதில் நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, இயர் காலண்டர் இருக்குல்ல, ஸோ காலண்டரில் 1, 2, 3 அப்படி வந்து டேட் இருக்கும். ஸோ 1 அப்படின்னு இருக்கும்போது இன்ட்டு 10 போட்டுங்க, 10 ரூபாய் நீங்கள் வந்து சேர்க்கணும். டே 2 2ஆம் தேதி அப்போ நீங்கள் 20 ரூபா சேர்க்கணும். 3ஆம் தேதி அப்போ 30 ரூபா சேர்க்கணும். 4ஆம் தேதி அப்போ 40 ரூபா சேர்க்கணும். 5ஆம் தேதி அப்போ 50 ரூபா சேர்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்க்கணும். 30வது நாள் வரும்போது 300 ரூபாய் சேர்க்கணும். 31வது நாள் வரும்போது 310 ரூபாய் வந்து நீங்கள் வந்து சேர்க்கணும். இப்படி வந்து நீங்கள் வந்து சேர்க்க ஆரம்பிக்கணும். நீங்கள் அந்த வீடியோலேயே வந்து நான் வந்து சொன்னேன், ஒரு நாளைக்கு 300 ரூபாய், 310 ரூபாய் இதெல்லாம் வந்து சேவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வீக்கெல்லாம் இருக்குல்ல, அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் தேவைப்படும். வெறும் 10 ரூபாய், 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா இப்படி தான் தேவைப்படும். பட் உங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அமௌண்ட்டை லாஸ்ட் வீக்குக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்க அமௌண்ட்டை கொஞ்சம் நீங்கள் அப்பயும் இழுத்து பிடிச்சி செலவு பண்ணிட்டு, 10 ரூபா தானே இந்த இன்னைக்கு நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு செலவு பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு லாஸ்ட் வீக்கில் உங்களுக்கு பத்தாததுக்கு அதை நீங்கள் போட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்படி நீங்கள் ஈஸியாக ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த அமௌண்ட்டை உங்களால் எடுத்து வைக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா 31 days இருக்குது ஒரு மாதத்தில் அப்படின்னா, ஒரு மாதத்தில் நீங்கள் 4,960 ரூபா வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க. 30 நாள் இருக்க மாசமா இருந்தது அப்படின்னா 4,650 ரூபா வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க. பிப்ரவரியில் மட்டும் 28 நாள். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 4,060 ரூபா அந்த மாதம் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னா, ஜான்வரி, மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர் இந்த 7 மாதத்துக்கும் வந்து 31 நாள். அப்போ 31 × 4,960 இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 34,720 ரூபா வந்து கிடைக்கும். 30 days வர மந்த்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர் இந்த 4 மாதத்துலேயும் 30 நாள் தான் வந்து வரும். ஸோ அப்போ 4 × 4,650 ரூபா அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 18,600 ரூபா அப்படின்னு வரும். ஸோ ஃபெப்ரவரியில் மட்டும் 28 நாள். ஸோ அப்போ வந்து 4,060 ரூபா நீங்கள் சேவ் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக 57,380 ரூபா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த சேலஞ்சோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எல்லா மந்த்தும் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேமான அமௌண்ட்டு தான் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 7 மந்த்து கிட்டத்தட்ட வந்து 5,000 கிட்ட தான் உங்கள் அமௌண்ட் இருக்கும். ஒரு 40 ரூபாய் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து போட்டிங்க அப்படின்னா 5,000 ரூபாய் வந்து கிடச்சிரும். 30 நாள் இருக்க மாதம் ப்ளஸ் ஃபெப்ரவரி இதில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணி ரவுண்டாக ஒரு 5,000 ரூபாயை வந்து எடுத்து நீங்கள் மாதம் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இந்த சேலஞ்சோட பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் வெறும் உண்டியலில் போட்டு வைக்கிறதுனால அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகிறது இல்லை.
இப்போ இன்ஃப்ளேஷன்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிற ரேஞ்சுக்கு விலைவாசி எவ்வளோ ஏறுது நமக்கே தெரியுது. நாளுக்கு நாள் வந்து ஏறிக்கிட்டே போகுது. இப்போ கோல்டு ரேட் எவ்வளோ போயிடுச்சு, பெட்ரோல் ஏற்றுறாங்க, பால் ஏற்றுறாங்க, ஒவ்வொரு விஷயமா வந்து ஏற்றுறாங்க. இப்படி ஏற்றிட்டு இருக்கும்போது நம்ம வெறும் உண்டியலில் சேவ் பண்ணால் அது யூஸ்லெஸ். இந்த இந்த மாதிரி நீங்கள் சேலஞ்ச் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எல்லா மாதமும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டான ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் போது நீங்கள் அதை வந்து ஆர்டியாவோ எஃப்டியாவோ கோல்டாவோ எதாவோ நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சேலஞ்சோட பெரிய அட்வான்டேஜ். நான் முன்னாடி சொன்ன சேலஞ்சிலலாம் அந்த அட்வான்டேஜ் கிடையாது. அதுலலாம் எல்லா மாதமும் வந்து டிஃப்ரெண்ட்டான அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் கம்மியான அமௌண்ட்டும் போக 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 ஜாஸ்தியான அமௌண்ட்டும் வந்து வரும். அப்படி இருக்கும்போது அதை நம்ம எதுலேயுமே வந்து ஒரு மந்த்லி ஸ்கீமாவோ அந்த மாதிரி போட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டம். பட் இந்த சேலஞ்சில் அது வந்து பாசிபிள். இதில் மந்த்லி உங்களுக்கு வந்து ஒரு 5000 வந்து கிடைக்குது அப்ராக்சிமேட்டாக அப்படின்னா, அந்த மந்த்லி 5000 வந்து ஒரு ஆர்டியாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் 5000 ஆர்டி வந்து ஒன்று போட்டுட்டீங்க அப்படின்னா, மாதம் மாதம் நீங்கள் வந்து ரூ. 10 1ஆம் தேதியான ரூ. 10, 2ஆம் தேதியான ரூ. 20, 3ஆம் தேதியான ரூ. 30 அப்படின்னு சேவ் பண்ணி அந்த அமௌண்ட்டை கடைசியாக வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஆர்டியாக வந்து நெக்ஸ்ட் மந்தில் கட்டிடணும். ஸோ இப்படி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 6 to 7% வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 1 இயர் எண்ட் ஆகும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 63,000 கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாக. ஓகேங்களா? எவ்வளோ அட்வான்டேஜ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நம்ம வந்துட்டு மாதம் மாதம் ஒரு 5,000 வந்து ஆர்டியாக வந்து போடும்போது நமக்கு 5,000 ஆர்டி எப்படி நம்ம கட்ட முடியும் அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். பட் ஒரு நாளைக்கு ரூ. 10, ரூ. 20, ரூ. 30, ரூ. 40 அப்படி எடுத்து நம்ம சேவ் பண்ணும்போது இந்த 5,000 ஈஸியாக நம்மளால் வந்து சேவ் பண்ணிட முடியும். ஸோ அப்படி சேவ் பண்ணி ஆர்டியாக வந்து போடலாம். இல்லை எனக்கு கோல்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் மந்த்லி நகைசீட்டாக கூட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மந்த்லி நகைசீட்டாக ஸ்டார்ட் பண்ணி இந்த 5,000 வந்து மாதம் மாதம் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 350 மில்லிகிராம் வந்து இதுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கோல்டு ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 கிராம் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். நம்ம இந்த மாதிரி ரூ. 10 ரூ. 20 சேர்த்து ஒரு வருஷத்தில் 1/2 பவுன் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த அமௌண்ட் வந்து வேணாம், ஃப்யூச்சருக்கு தான் வேணும், என் குழந்தை கல்யாணத்துக்கு வேணும், இல்லை என்னோட குழந்தையோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேணும், இல்லை என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு வேணும், அப்படியெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பிபிஎஃப்ல இல்லை எஸ்எஸ்ஒயில் இல்லை என்பிஎஸ்ல இல்லை எல்ஐசியில் எதில் வந்து உங்களுக்கு முடியுதோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ, நீங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேர்ள்ஸ் சைட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு சேவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான டெய்லி சேவிங் சேலஞ்சு. ஸோ இதில் நீங்கள் சேவ் பண்ணி 10-20 சேவ் பண்ணி 5,000 ஒரு மாதத்துக்கு சேர்த்து எஸ்எஸ்ஒயில் போட்டுட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஒயில் 15 வருஷம் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 9 லட்ச ரூபா நீங்கள் வந்து பே பண்ணியிருப்பீங்க. 28 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதே மாதிரி பிபிஎஃப் என்பிஎஸ் எதில் நீங்கள் போட்டாலுமே வந்து காம்பவுண்டிங் பவரால் உங்களுக்கு ஹையான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். நம்ம சேவ் பண்ணது வெறும் ரூ. 10 20 தான். ஆனால் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கடைசியில் லேக்ஸில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன சின்னதாக சேமிக்கிற அமௌண்ட்டு ஃப்யூச்சரில் நமக்கு வந்து பெருசாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சேலஞ்சை நான் ப்ராக்டிக்கலாகவே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னால் ஒரு வருஷம் வந்து ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. இப்போ எங்களுக்கு ஜாஸ்தியாக வந்து கடன்லாம் இருக்கிறதுனால தான் இந்த டெய்லி சேலஞ்சை என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு வந்து மணியை வந்து எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரியல, நல்ல பெஸ்ட்டான ஒரு டெய்லி சேவிங் சேலஞ்ச் வேணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான சேலஞ்ச். நீங்கள் நான் முன்னாடி சொன்னதெல்லாம் யூடியூபர்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 6 மாதத்துக்கு மேலே உங்களால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியாது. பட் இது வந்து ஒரு சூப்பரான மெத்தட். இல்லை நீங்கள் வந்து இன்னும் கூட ஸ்மார்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இதை உல்டாவாக கூட வந்து பண்ணலாம். இப்போ டே 1 அப்போ வந்து ஒரு 31 நாள் இருக்க ஒரு மந்த் அப்படின்னா டே 1 அப்போ 310, 2 அப்போ வந்து 300, 3 அப்போ வந்து 290, 4 அப்போ 280, 5 அப்போ 270 இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். ஸோ 30வது நாள் வரும்போது 20 ரூபாயும் 31வது நாள் வரும்போது 10 ரூபாயும் சேவ் பண்ணால் போதும். இதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பயங்கரமாக வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த 300 இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம கையிலேயே வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக இதெல்லாம் நம்ம வந்து போட்டுடலாம். எண்ட் ஆக மாத கடைசியாக தான் நம்மகிட்டையும் அமௌண்ட் குறையும். இங்கேயும் நம்ம போட வேண்டிய அமௌண்ட் ஃபுல்லாக 50 ரூபா 40 ரூபா 30 ரூபா 20 ரூபா 10 ரூபான்னு இருக்கும்போது ஈஸியாக நம்ம வந்து இந்த சேலஞ்சை வந்து பண்ணி முடிச்சிடலாம். உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக காசு நிற்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் ஏ இதுக்கு வந்து போய்க்கலாம். இல்லை எனக்கெல்லாம் மாதம் ஆனால் வந்து கையை விட்டு காசு போயிடும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதை உல்டாவாக இருந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் சேவும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த இடத்துலையும் நீங்கள் ஃப்ளாப் ஆக மாட்டீங்க.
ஸோ இது சூப்பரான மெத்தட். இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ, ஆப்ஷன் 1 சூட் ஆனால் அதுக்கு போங்க, ஆப்ஷன் 2 சூட் ஆனால் அதுக்கு போங்க. 2ல் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இல்லை இந்த 2மே வந்து எனக்கு நாலெலாம் பார்த்து கரெக்டாக கால்குலேட் பண்ணிலாம் போடுற அளவுக்குலாம் தெம்பு இல்லை அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, மந்த்லி நம்ம டார்கெட் 5000 ரூபாய். ஸோ இந்த 5000 டிவைட் பை 30 டேஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 170 ரூபா நீங்கள் வந்து பர் டே அப்படின்னு நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்படி வந்து டெய்லி 170 போட்டுட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மந்தில் வந்து உங்கள் டார்கெட்டான 5000 வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நான் வந்து 5000 வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். உங்களோட சேலரிக்கு ஏற்ற அமௌண்ட்டை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களோட சேலரியிலேருந்து உங்களால் ஒரு 2000 வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி சேவ் பண்ணணும்னு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 2000 டிவைட் பை 30 போட்டிங்க அப்படின்னா என்ன அமௌண்ட் வருதோ அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். 2000 டிவைட் பை 30 அப்படின்னு போடும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 ரூபா வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். பர் டே 70 ரூபா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியான அமௌண்ட் தான். ஸோ 70 ரூபாயா வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னா 30 நாள் வந்து நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா 2100 ரூபா வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அந்த 2000 நீங்கள் வந்து ஒரு ஆர்டியாக வந்து போட்டுக்கலாம். இல்லை டிஜிகோல்டு எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை வந்து பண்ணிக்கலாம். இல்லை இந்த 2000 எடுத்துகிட்டு போயிட்டு மாதம் ஒரு 100 மில்லிகிராம் கோல்டு காயினாகவும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். பிபிஎஃப், எஸ்எஸ்ஒய் எதில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஐடியா இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து சொல்கிறது நான் வந்து என்ன அப்படின்னா, உண்டியலில் சேர்த்து வைக்காதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. உண்டியலில் சேவ் பண்ணி மாதம் ஆகுதா அதை கலெக்ட் பண்ணி ஒரு ஆர்டியாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை உங்கள் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 5000 ஆர்டி கட்டுறீங்க அப்படின்னா இயர் எண்டில் வந்து 60,000 ரூபாய் வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த 60,000 ரூபாய் உங்கள் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸுக்கு போதுமான அளவாக இருக்கும். இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி வந்து பண்ணிக்கோங்க. உங்களோட சேலரி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சேலஞ்செல்லாம் வந்து போடுங்க. இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. இப்போ நானே வந்து சொல்கிறது வந்து 5000 வந்து பர் மந்த் சேவ் பண்ணுற மாதிரி வந்து நான் சொல்லியிருக்கேன். 10 ரூபாய் 20 ரூபாயை எடுத்து வைக்கும் போது. ஆனால் அவங்களால அது முடியாது. என் சேலரி 20,000 தான், என்னால் எப்படி வந்து 5000 ரூபாய் இதில் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா லாஜிக்கலி கரெக்ட். அப்போ நீங்கள் இந்த மாதிரி சேலஞ்சுக்கு வந்து போய்க்கலாம். ஸோ 2000 அட்லீஸ்ட் ஒரு 10% நீங்கள் சேவ் பண்ணணும். 20,000ல் 10% அப்படிங்கிறது வந்து 2000 ரூபாய். 2000 டிவைட் பை 30ன்னு போட்டு ஒரு 70 ரூபாயாவது சேவ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து மஸ்ட்டு. இந்த சேலஞ்சு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து ஃபாலோ பண்ண முடியுமா உங்களால் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.